நல்ல நேரம் போயிட்டு இருக்குது. பத்திரிக்கையை வாசிடலாமா? வாசிக்கலாம் ஐயரே. திருமண நிச்சயதார்த்த கை தாம்பூலம் சுபமுகூர்த்த லக்கண பத்திரிகை. குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி 30/9/2024 திங்கட்கிழமை. மக நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினம் 12 மணிக்கு மேல் 1:30 மணிக்குள் தனுசு லக்கணத்தில் கடலூர் மாவட்டம் கண்டூட்டி வட்டம் எம் ராஜாராம் டி சரஸ்வதி இவர்களின் குமாரதியுமான SR பூமாரி என்ற கன்னிகைக்கும், விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் வட்டம் டி ரங்கநாதன் எம் காமாட்சி இவர்களின் குமாரனுமான R சூர்யா என்ற வரனுக்கும் குரோதி வருஷம் கார்த்திகை 14ஆம் தேதி 29/11/2024 வெள்ளிக்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினம் காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் தனுசு லக்கணத்தில் விவாக சுபமுகூர்த்தம் செய்ய நாங்கள் இருவரும் சபா முன்னிலையிலும் உறவினர்கள் முன்னிலையிலும் தாமதம் தெரிவித்து கொண்ட சுபமுகூர்த்த லக்கண பத்திரிகை. பத்திரிகை வாசியாச்சு. நாங்கள் இருவரும் இந்த நிச்சயதார்த்தத்தில் முழு சம்மதம் தெரிவித்து கொண்டு தட்டை மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாதிரி நாமளும் ஒரு பைக் வாங்கணும். சரி வாங்குவோம். ஊருக்கு போகிறதுக்குள்ளே வாங்கி வச்சிருவோம். அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு இங்கே தானே வரப்போகிறான், அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, கார்த்திக் இங்கே தான் இருக்காப்லையா? அங்கே எங்கே காணா எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறாரு பத்தியா? என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு? ஓ, அவரோட பைக் போல இது. என்ன யாரோ பின்னாடி இருக்க மாதிரி தெரியுது. ஓ, சிலப்பதிகாரமா? வாங்க வாங்க. சிலப்பதிகாரமா? ஓ, கிண்டல் பண்றீங்களா நீங்க? என்னோட பேரு மணிமேகலை, அப்படி சொல்லியே கூப்பிடுங்க. சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணிலாம் கூப்பிடாதீங்க. சரிங்க. எல்லாம் 5 பேரும் காப்பியும் தானே, ஏதாவது ஒரு பேரை சொல்லுவேன்னு சொன்னேன் நான். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுவீங்க. என்ன அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டீங்க நீங்க? அதுக்குள்ள மாத்திட்டேன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு, அதனால கேஷுவல் ட்ரெஸ் போட்டேன். ஏன்? இல்ல சும்மா தான் கேட்டேன். இல்ல ஷர்ட் பேண்ட் போடுறீங்களா? என்னடா அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டீங்க, இங்கே வெளியே கிளம்புறீங்களான்னு பார்த்தேன். சரி. இவங்களை பத்தி சொல்ல சொல்லி கேட்போமா? இவரை பத்தி சொல்ல சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? கேட்டா சரி கேட்போம். உங்களை பத்தி சொல்றீங்களா? என்ன நீங்க, நான் என்ன சொல்றேனோ என்ன பேச வரணும் அதையே நீங்களே பேசுறீங்க. அதை நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லணும். நான் கேட்க வரதையும் நான் பேச வரதையும் சொல்ல வரதையும் நீங்க சொல்றீங்க. எதுக்கு சொல்றீங்க அந்த மாதிரி? எதுக்கு சொல்றேன்னா, நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன். சரி கேட்கலாமா, இதை பத்தி பேசுவோமா? அதையே நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, என்னை பத்தி நான் சொல்றேன். முதல்ல நான் படிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 3 years BSc ஃபிசிக்ஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் கேப் விட்டு அதுக்கப்புறமா MSc ஃபிசிக்ஸு முடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து வெளிநாட்டை வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நான். எங்கள் அப்பாவும் என் கூட வேலை செய்கிறாரு. இன்னும் ஒரு 3 மாதம் அங்கே வேலை செய்வோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவோம். BSc ஃபிசிக்ஸா படிச்சீங்க நீங்க? அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், மற்ற இருக்கிற சப்ஜெக்டோட எனக்கு ஃபிசிக்ஸ் மேலே ஒரு ஆர்வம். 11வது 12வது படிக்கும் போதே நான் ஃபிசிக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரியே 3 வருஷம் BSc முடிச்சுட்டு அடுத்து 2 வருஷம் MSc முடித்தேன். ஏன்? இல்லை சும்மா தான் கேட்டேன். ஃபிசிக்ஸ் முடிச்சிங்களே 3 வருஷம், அதுக்கப்புறம் 1 வருஷம் ஏன் கேப்பு? இதை அரியர் வச்சுருந்தீங்களா? அதை கிளியர் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சா? இல்லை அரியர்லாம் கிடையாது. அதெல்லாம் எந்த அரியர் வைக்காம தான் பாஸ் பண்ணேன் நான். MSc ஃபிசிக்ஸ் எங்கே படிக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். 1 வருஷம் போயிடுச்சு அப்படியே. அப்புறமா தான் சரி படிக்கிறத முதல்ல படிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கலாம், ஒர்க் எப்போனா பண்ணிக்கலாம். ஆனால் அப்பப்போ போயிட்டு படிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறமா தான் அடுத்த வருஷமாக MSc ஃபிசிக்ஸ் போட்டு முடித்தேன். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? இல்லையே, நீங்கள் அரியர் வச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். உண்மையை சொல்லுங்கள்.
என்ன மணிமேகலை நீங்க உங்ககிட்ட போய் சொல்லி என்ன ஆக போகுது? வேணா என்னோட சர்டிபிகேட்லாம் காமிக்கிறேன் பாருங்க, அரியர் இருக்கா இல்லையான்னு. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நான் விருப்பப்பட்டு பிடிச்சிதான் அந்த டிகிரியை படித்தேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் அரியர் வைக்க போறேன்? சரி நம்புறேன். சரி சொல்றீங்களே நம்புறேன். நான் ஏன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஃபிசிக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன், பிஎஸ்சி. ஓ, நீங்களும் பிசிக்ஸ் தான் படிக்கிறீங்களா? அதான் இவ்வளோ விளக்கமா என்கிட்ட கேட்டீங்களா? உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு தானே எடுத்து படிச்சீங்க? ஆமாமா, நானும் விருப்பப்பட்டு தான் எடுத்து படிக்கிறேன் நானும். சரி, உங்க பின்னாடி நிக்குதுல ப்ளூ கலர் பைக், இது உங்களுடையதா? ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்குது பார்க்கிறதுக்கு. அப்பப்போ கிளீனா வச்சுப்பீங்களா? இந்த பைக் என்னோட இது இல்ல மணிமேகலை. இது எங்க அத்தை பையன் இருக்கான சரவணன், அதான் எங்க தங்கச்சி கூட முதல்ல சம்மதம் பேசியிருந்தோமே, அவனுடைய பைக் இது. நான் இதுக்கப்புறம் தான் ஒரு பைக் வாங்கலான்னு இருக்கேன். ஓ, இது உங்களோடது இல்லையா? உங்களோடது நினைச்சேன் நானு. மணிமேகலா, மணிமேகலா, இங்க வாடி. எல்லாரும் கிளம்பிட்ட பாரு, வா வா, சீக்கிரம் வீட்டுக்கு போன பாரு, வா. சரி கார்த்திக், நான் கிளம்புறேன். அம்மா கூப்பிடுறாங்க, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். போயிட்டு வரோம், பாய். போயிட்டு வாங்க சீவக சிந்தாமணி. ஷோ, உங்ககிட்ட வேற முடியல, நான் கிளம்புறேன். இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டே இருக்கலாம் போல, ஒரே காமெடியா இருக்குது. நம்ம பேசுறதுக்கெல்லாம் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்குது. என்ன ஒரு பொண்ணா இருக்குது இது. ஏதாவது கேட்டா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பதில், எதிர் பதிலாம் வரல. நாம் என்ன கேட்குறோமோ அதுக்கு சாதாரண பதில் சொல்லிட்டு இருக்குது. பொழுது நல்லா போகும் போல. இங்க நம்ம கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி பேசுதா, இல்ல காலேஜ்லயும் இந்த மாதிரி தான் பேசுதான்னு தெரியல. அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் வேற படிக்குதுன்னுது. ஃபர்ஸ்ட் இயர்னாலே ஒண்ணுமே புரியாது, தகவல் மூச்சும் கிடக்க வேண்டியதான். இந்த பொண்ணு எப்படி இருக்குதோ தெரியல. சரி, நாம மட்டும் 7 தான் நாங்கள் நின்று வந்தோம். இந்த பொண்ணு ஏன் நம்மக்கிட்ட வந்து இப்போ பேசிட்டு போகுது? கிளம்புறதுனா கிளம்பிருக்கலாமே. நான் ஏன் இந்த பக்கம் திரும்பி நின்று வந்தேன் 7 இதுவாக தான் வந்து பேசுது. சரி, ஜாலியாக பேசணும்னு வந்து பேசியிருக்கோம். என்ன பூமாரியே, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட எங்க உள்ளார வந்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற? யாருக்குமா ஃபோன் பண்ற? அதானே, ஏன் பூமாரியே யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற? அம்மா, வேற யாருக்கும் இல்ல, சூர்யாவோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற. எடுக்க மாட்டாரு. ஒரு ரிங்கு போயிடுச்சு, அப்பயும் எடுக்கல. சரி, 2வது தடவை போடுறேன், எடுக்க மாட்டாரு. என்ன ஹாஸ்பிட்டல் ஏதோ வேலையா இருக்காரா? ஆமா பூமாரியே, அதுதான் வர முடியலன்னு சொன்னாங்களே. அங்க ஏதாவது செக் பண்ணிட்டு ஏதாவது அந்த ரூம் ஹாஸ்பிட்டல் உள்ளார இருப்பாங்க, போன்ல அங்க இடைய வச்சிருப்பாங்க பூமாரியே. அப்புறமா பேசிக்கலாம் விடு, அவங்க வர முடிஞ்சா வந்திருப்பாங்கல்ல. ஆமா பூமாரி, அம்மா சொல்றது சரிதான். என்ன நீ இப்போ ஒன்னே போன் போட்டு இருக்க, அதான் 2 தடவை போட்டு எடுக்கலையா? விடு, வா நான் போய் சாப்பிட்டு வரலாம், வா. அக்கா இருக்கா, எடுப்பாரு. என் போன் வருதுன்னு தெரிஞ்சா அவர் எடுப்பாரு. ஏன் எடுக்கலன்னு தெரியல. இரு ரிங் போகுது, இதுல எடுக்கலன்னா சரி நம்ம சாப்பிட போயிடலாம். இருக்கா? போன் எடுத்துட்டாரு. ஹலோ அங்கிள். சொல்லுமா பூமாரி, என்ன நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சாமா? அங்கிள், நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. நீங்க ஏன் வரல? நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா. கடைசி வரைக்கும் நீங்க வரவே இல்லை. எங்க வேலை முடிஞ்சிச்சா? வீட்டு பக்கம் வந்து போங்களே. இல்லம்மா பூமாரி, வேலை முடிஞ்சா வந்திருக்க மாட்டேன் நானு. எங்க இன்னும் டாக்டர் பாக்குறாங்க, செக் பண்றாங்க, இன்னும் ஒரு பதில் கூட சொல்ல மாட்டாங்க. எப்படியும் சாயந்தரம் ஆயிடும் போல. நானு என்ன பண்றதுனே தெரியலம்மா. நானும் வரணும்னு நினைச்சேன், சீக்கிரம் முடிச்சுட்டு வரலாம், நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறமாவது போலான்னு பார்த்தா இன்னும் இங்க முடியலையே பூமாரி. என்னதான் அங்கிள் ஆச்சு அவருக்கு? நல்லா தானே இருந்தாரு. என்ன ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல பூமாரியா, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இருந்தாலும் இவங்க வந்து எதை செக் பண்ண, அதை பண்ண, இதை பண்ணுன்னு சொல்றாங்க. இவங்களா ஏதாவது ஒன்று காசை பிடுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு செக் பண்ணுக்கிறாங்க போல. நாமளும் அதெல்லாம் வேணாங்கன்னு சொல்லவும் இல்லை. சரி, டாக்டர் ஆச்சே, அவர் எதை பார்த்து எதாவது சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நாமளும் அமைதியா இருக்கிறோமா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் உடம்பு நல்லாதாமா இருக்கு பூமாரி. சரிங்க அங்கிள், அவரோட உடம்பு என்ன ஏதுன்னு பாருங்க, நான் போனை வைக்கிறேன், சரியா? சரிம்மா பூமாரி. சரி, போனை வச்சிடுவா. சரி, வச்சிடறோம்மா. என்னம்மா பூமாரி, மாப்பிள்ளையோட அப்பா என்ன சொன்னாரு? சூர்யாவோட தாத்தாவுக்கு பரவாயில்லையா, ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வர முடியலையாமா, கோச்சிக்காதுன்னு சொன்னாருமா. சரிம்மா.
சரிம்மா பூமாரி, சரியா? அவரை பார்க்கணும் பார்க்கணும் நினைக்கிறேன், பார்க்கவே முடியல. அவர் போட்டோ கிட்ட ஏதாவது செல்லுல இருந்தா காமியா? போட்டோமா? இருக்கு இருக்கு. அவங்களோட ஃபேமிலி போட்டோ ஒரு நாள் சூர்யா எனக்கு அனுப்புனாரு. இது காமிக்கிறேன், நீ பாரு. அவங்க அப்பா பாரு, அவங்க தாத்தா 2 பேருமே அதுல இருப்பாங்க. உங்க ஃபேமிலியா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு, காமிக்கிறேன் பாருமா. இந்தாமா, இதான் அவங்களோட ஃபேமிலி போட்டோ, பாரு. சரிம்மா பூமாரி, கொண்டா பாக்குறேன். இந்த போட்டோல இருக்கிறாரு அவரா சூர்யாவோட அப்பா? அம்மா, ஏமா அவருதான் சூர்யாவோட அப்பா? ஏன் இதுக்கு முன்ன பாத்திருக்கிய நீ? ஏன் ஏன் உன்னை சாக்காவற? அதானே, ஏமா ஏன் அப்ப நீ அதிர்ச்சி அவர? ஏன் அவர் உனக்கு தெரியுமா? கொண்டா, நான் பாக்குற போன கூட, நான் பாக்குறேன் யாருன்னு. இந்த திவ்யா, நீ பாரு என்னன்னு எனக்கு பார்த்தா புரியும். புடி பாருமா. ஐயோ ஆமா அக்கா, என்னக்கா அம்மாவை இந்த பதில் சொல்லாம இருக்க? நீ எதுவுமே சொல்லாம பாக்குற? யாருக்கா இவரு? நீங்க சொல்றத பார்த்தா நம்ம மாமாவா? ஆமாடி பூமாரி, ஆமா ஆமா. நீ அன்னைக்கு சொல்லும் போதே நினைச்சேனே, நீ சொன்னது உண்மையாவே போயிடுச்சு. மாமா மாதிரி இருக்கிறாருன்னு சொன்ன, உண்மையாலுமே மாமா தாண்டி அவரு. கடவுளே, அம்மா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேதுமா. மாமா தான் இறந்துட்டாரு, அப்ப இவரு மாமானா எப்படிமா இது? இது மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கினாரா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. நடக்கிறது எல்லாம் கனவா நினைவா? அம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல, சொல்லுமா நீ. பூமாரி, உனக்கு மட்டுமா ஒண்ணும் புரியாம இருக்கு? எனக்கு அதுக்கும் வேலடி. எனக்கு தலையில பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்குதே. ஐயோ, சம்பந்தம் பேசி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. இப்ப இந்த உண்மை தெரிய வருதே. இது எப்படி நடந்தது? அண்ணன் எங்களுக்கு எல்லாம் துரோகம் பண்ணிட்டாரா? இருக்காதே இருக்காது. ஏன் அண்ணன் இப்படி பண்ணிச்சு? அதனாலதான் பொண்ணு பார்க்கவும் வரல, மாப்பிள்ளை வீடு பார்க்க போனப்பயும் இருல, இப்பயும் வரல. அப்ப அண்ணனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குது. அது மட்டும் நல்லா தெரியுது பூமாரி, தெரியுதுடி. இந்த உண்மை மட்டும் மதனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, பெரிய பிரளயமே வெடிச்சிடுடி, பிரளயமே வெடிச்சிடும். இது எப்படி மதனி தாங்க போறான்னு தெரியலையே. அண்ணன் மதனிக்கு எப்படி ஒரு துரோகம் செஞ்சுட்டாரு? இது காலம் உள்ள வரைக்கும் மறக்க முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம மொழி பிதுங்கி போய் நிக்கிறேன்டி நானு. நீ கூட போயிருந்திய, உனக்கு அடையாளம் தெரியலையாடி? ஏன் பூமாரி, மாமா தான் அடையாளம் உனக்கு தெரியல? அம்மா, நான் சின்ன வயசுல பார்த்தேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லம்மா. இருந்தாலும் சொல்லியிருக்க மாட்டேன். அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப பார்த்தேன். ஆனா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்ததுமா, நான் அக்கா கிட்ட கூட சொல்லியிருந்தேன் நானு. ஆனா அது உண்மையாலுமே இப்படி நடக்க நான் எதிர்பார்க்கலாமா? சரி, மாமா தான் இறந்துட்டாரு, இவர் எப்படி நம்ம மாமாவா இருக்க முடியும்னு நினைச்சனே தவிர இத பத்தி நான் யோசிக்கலாமா? அம்மா